அவர் சும்மா பிரச்சாரத்துக்கு வராரு, ஏமா என் வாரிசு எல்லாம் அரசியலுக்கு வரமாட்டாருன்னு 10 வருஷம் முன்னாடி சொன்னார். பிறகு அடுத்து அரசியல் யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு எம்எல்ஏவா நின்னாரு. பிறகு எம்எல்ஏ நிக்கிறப்ப சும்மா சட்டமன்றம் தான் நாங்க. பிறகு இப்ப பாத்தீங்கன்னா ஒன்ன புரிஞ்சுக்கலாம் மேடம், குடும்பத்துல ஒருத்தரை கொண்டு வர்றாங்கன்னா தனக்கு வாரிசா தான் கொண்டு வர்றாங்க. அமைச்சர்கள்ல சீனியர்கள்ல கொஞ்சம் அதிருப்தி இருக்கு. யாரு அந்த ஹையர் கமாண்ட்ல இருக்க சீனியர் சூப்பர் சீனியரா இருக்காரு இல்லையா துரைமுருகன், கொஞ்சம் வெளிப்படையாவே காட்டியிருக்காரு போல. பிறகு நேரு, எம்ஆர்கே, இந்த மாதிரி சீனியர்கள் ஒரு 5-6 பேர் ரொம்ப சீனியர்கள், அவர்களுக்கெல்லாம் ஒரு மனசுல இவர் இவருக்கு கீழே நம்ம பணியாற்ற வேண்டிய நிலையா அப்படிங்கிற ஒரு மன அதிருப்தி இருக்கத்தான் இருக்கு. அதுவும் இப்ப எதிர்கட்சிகள் இப்படி தொடர்ந்தா 26ல உதயநிதி முதல்வர் ஆகிறத யாராலும் தடுக்க முடியாது. ரொம்ப ஸ்ட்ராங்கான எதிர்கட்சி நாங்க தான் சொல்ல வேண்டிய இடத்துல இருந்த அதிமுக தன்னுடைய அந்த வலிமையை கொஞ்சமா இழந்திருக்காங்களோ அப்படிங்கிறது கண்கூடா தெரியுது. ஏன்னா அதிமுக தொண்டர்களால் உருவான கட்சிங்கும் போது தொண்டர்களிட கொஞ்சம் ஒரு மனக்கசப்பு இருக்கா சார் எடப்பாடியினுடைய மூவ்மெண்ட்னால? பரவலா இருக்கு மேடம். அதாவது கணிசமான தொண்டர்கள் மீது பாஜக மீது ஒரு கோபம். ஏன்னா 2 பேரும் சண்டை போடுறப்ப அது இயல்பா எந்திரிச்சிருது இல்ல. பாஜக மீது கோபம். பாஜக மீது என்பதை சொல்லுவதை விட அண்ணாமலை மீது கடுமையான கோபத்துல அதிமுக தொண்டர்கள் இருக்கிறார். அண்ணாமலை மீது பல கிராமங்கள்ல நம்ம உணர முடியுது. காரணம் அதுதான், 2 கட்சிக்கும் ஏதாவது கிளாஷ் ஆகுது. குறிப்பா எடப்பாடி அண்ணாமலை தானே அந்த கண்ட்ரவர்சி ஓடுது. அப்ப தொண்டனை அந்த மனநிலைக்கு போயிடலாம். போய் ஒரு கசப்புல கணிசமான தொண்டர்கள் அந்த எடப்பாடி மீதும் என்ன கசப்புனா, இவர் எல்லாத்தையும் வெளியேற்றிட்டு பிடிவாதம் பண்ணி இப்படி கட்சியவே அழிச்சிருவார் போல. அதே மாதிரி ஒரு கணிசமான அதிமுக தொண்டருக்கு யதார்த்தம் புரியுது. பாஜக எல்லா கட்சியும் சேர்த்து பாமக, தேமுதிக எல்லாம் சேர்த்து கூட்டணி அமைத்தால்தான் வெற்றி பெற முடியும். ஆனால் இவர் இப்படி பிடிவாதமா இப்படி பண்றாருன்னு எடப்பாடி மேலையும் கோபம் இருக்கு. எப்படி அதிமுக தலைவர்களும் குழம்பி போய் பல அணிகளா தெரியுறாங்களோ, அது மாதிரி தொண்டர்களும் பல மனநிலைகள்ல தான் மொத்தத்துக்கு ஒட்டுமொத்த தொண்டர்களையும் அதிருப்தி இருக்கிறது உண்மை. அதாவது மறைந்த முதலமைச்சர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் இருந்த போது அவருடைய அமைச்சர்களை பேசவே விட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து பார்க்கப்பட்டது. ஆனா அவருடைய மறைவுக்கு பிறகுதான் தெரிந்தது அதற்கு காரணம் என்னவென்று. அந்த அமைச்சர்கள் பேசும்போதுதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொன்னாங்க. இப்போ தற்போதைய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு, நான் தூங்கி எழுந்திருக்கும் போதே எந்த அமைச்சர் என்ன பிரச்சனைங்கிற மாதிரியான சிந்தனையில எழுந்துக்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு, அப்படி ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லும் போது ஒவ்வொருத்தராக வழிமொழியறாங்களோ உதயநிதி துணை முதலமைச்சராக வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தை. ஆமா மேடம், அதாவது அவங்க என்ன சொன்னாங்க முதல்ல ஆரம்பத்துல, அவர் சும்மா பிரச்சாரத்துக்கு வராரு, ஏமா என் வாரிசு எல்லாம் அரசியலுக்கு வரமாட்டாருன்னு 10 வருஷம் முன்னாடி சொன்னாரு. பிரச்சாரத்துக்கு உதயநிதியை கூப்பிட்டு வர்றப்ப பிறகு அடுத்து அரசியல் யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு எம்எல்ஏவா நின்னாரு. பிறகு எம்எல்ஏ நிக்கிறப்ப சும்மா சட்டமன்றம் தான் நாங்க. பிறகு இப்ப பாத்தீங்கன்னா ஒன்ன புரிஞ்சுக்கலாம் மேடம், குடும்பத்துல ஒருத்தரை கொண்டு வர்றாங்கன்னா தனக்கு வாரிசா தான் கொண்டு வர்றாங்க. அது வாரிசு அரசியல்னு குற்றம் சாட்டுக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு சைஸா வச்சு நகர்த்தி கொண்டு வருவாங்க. துணை முதல்வராக அவர் திட்டம் எல்லாருக்கும் தெரியும், 1 வருஷமாவே தெரியும். அதுக்கான காய்களை நகர்த்துறாரு. அமைச்சர்கள்ல சீனியர்கள்ல கொஞ்சம் அதிருப்தி இருக்கு. யாரு அந்த ஹையர் கமாண்ட்ல இருக்க சீனியர் சூப்பர் சீனியரா இருக்காரு இல்லையா துரைமுருகனுக்கு கொஞ்சம் வெளிப்படையாவே காட்டியிருக்காரு போல. பிறகு நேரு, எம்ஆர்கே, இந்த மாதிரி சீனியர்கள் ஒரு 5-6 பேர் ரொம்ப சீனியர்கள், அவர்களுக்கெல்லாம் ஒரு மனசுல இவர் இவருக்கு கீழே நம்ம பணியாற்ற வேண்டிய நிலையா அப்படிங்கிற ஒரு மன அதிருப்தி இருக்கத்தான் இருக்கு. ஆனா காட்டிக்க முடியாது. ஏன்னா இப்ப ஆளுங்கட்சி இதே எதிர்கட்சி நிலையில அவங்க உட்காந்துட்டு இருந்து அவரை ப்ரமோட் பண்ண ஏகப்பட்ட எதிர்ப்பு சொல்லிடுவாங்க. இப்ப ஆளுங்கட்சி எல்லாருமே அவரவர் துறைகளில் ஆதாயம் பார்த்துட்டு இருக்கிறப்ப எதிர்த்து பேசுறதுக்கு அமைச்சர்களுக்கு தைரியம் வராது. ஏன்னா ஆதாயம் தானே முக்கியம். மனசுக்குள்ள எதிர்ப்பு இருந்தாலும் ஆதாயம் தானே முக்கியங்கிறதுனால அவங்க
துறைகள் ஆதாயம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க மேடம். ஏறக்குறைய இது மீதி ஜூனியர் அமைச்சர்கள் தான். இப்ப நீங்க சொல்றது பூரா துணை முதல்வர் ஆக்கணும்னு சொல்றது அந்த ஜூனியர் நடுத்தர சீனியர்ல இருக்கிறவங்க சொல்றாங்க. அந்த அடிப்படையில புட்டப் பண்றப்ப என்ன ஒரு வார்த்தையை புட்டப் பண்ணுவாங்கன்னா, கட்சியினர், அமைச்சரவை அனைவரின் வேண்டுகோளின்படி ஆக்குகிறேன். அதாவது ஸ்டாலின் விருப்பப்படி ஆக்கல, கட்சிக்காரங்க அமைச்சரவை அனைவருடைய விருப்பத்தின்படி நான் ஆக்குகிறேன்னு சொல்லி ஆக்கிவிட்டு போயிடுவார். அவ்வளவுதான். இது மேடம் ஒரு சந்தேகம் சார். அதாவது பேராசிரியர் அன்பழகன் அவர் இருந்த போதேதான் ரொம்ப மூத்த ஒரு உறுப்பினர், அவர் தான் அடுத்த முதல்வர், துணை முதலமைச்சர் அந்த கேடர்ல இருந்த போதேதான் ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆனாரு. சோ அந்த மாதிரி இருக்கும்போது இது சகஜம் தானே சார்? திமுகவில் ஒரு அந்த கட்சியில இது சகஜம் தானே சார்? இல்ல அது சகஜம் தான் மேடம். இப்ப நான் ஒண்ணும் சொல்லலையே, அதிருப்தி இருக்கு, ஆனா காட்ட முடியாம இருக்காங்க. ஆனா அன்னைக்கு சீனியர் அவரு வாய்ப்பை கேட்க வேண்டிய ஒரு பேராசிரியர். ஆனா பேராசிரியரை என்ன செஞ்சாரு தெரியுமா? நம்ம தலைமை ஏற்கிற அளவுக்கு தொண்டர்கள் ஏற்று விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அவர் ஸ்டாலின், உதயநிதிக்கும் ஸ்டாலினுக்கு ரொம்ப வித்தியாசம் மேடம். உதயநிதியுடைய அரசியல் சர்வீஸ் இப்ப 6-7 வருஷம் தானே. ஆனா ஸ்டாலின் ஏறக்குறைய அவர் துணை முதல்வருக்கு முன்னாடி 30 வருட அரசியல் பயணம், எம்எல்ஏ, மேயரு, ஏறக்குறைய 30 வருஷம் அரசியல் பயணம். அதனால அவர் பேராசிரியரை உணர்ந்து அவரா தன்னை அறிக்கை விட்டார்ல, இல்ல நான் எனக்கு அது தோது வராது, விளைவிக்கிறேன், ஸ்டாலின் தலைமைக்கு வர நானே வழி விடுகிறேன்னு சொல்லி அவர் ஓப்பனாவே பேசிட்டார்ல. இப்ப துரைமுருகன் இங்க அப்படி ஓப்பனா பேச மாட்டேங்கிறார். அவருக்கு ஒரு ஆசை இருக்கு. அப்படின்னா 2 துணை முதல்வராக போடட்டா, நான் சீனியர் முறையில நான் கொஞ்ச நாளாவது நானும் அதிகாரத்துல இருந்துட்டு போறேன் சாகிற வயசுலன்னு அவருக்கு ஒரு ஆசை. ஏன்னா நான் ஒரு துணை முதல்வராக இருக்கேன், உதயநிதி வேணும்னா இன்னொரு துணை முதல்வராக போடட்டா அப்படிங்கிற மாதிரி துரைமுருகனுக்கு ஒரு பெரிய விருப்பம் இருக்கு. பேராசிரியர் அப்படி விருப்பப்படாதவர். அவர் மந்திரி சபையில கூட பெரிய துறைகளை அவர் எடுத்துக்க மாட்டார். கல்வித்துறை இல்ல நிதித்துறை, அதாவது ஊழலற்ற சாதாரண துறைகளை வாங்கிட்டு அவர் பாட்டுக்கு அவருடைய பாணியே தனி மேடம். கண்ணியமான முறையிலேயே அவர் அரசியல, அதே மாதிரி கட்சியில இது வர்றப்ப அவரே அறிக்கை விட்டார், நான் வழி விடுகிறேன், எனக்கு வேணாம், ஸ்டாலினை கொண்டு வாங்குங்கிற மாதிரி அவர் ஒதுங்கிட்டாரு. துரைமுருகனுக்கு அது ஒதுங்க மனசு இல்லை. அதே சமயம் வெளிப்படையா எதிர்க்க முடியாது. உள்ளுக்குள்ள சொன்ன மாதிரி கேள்விப்படுறோம். அது நமக்கு அவர் உள்ளுக்குள்ள பேசியிருந்தா நமக்கு என்ன தெரியும்? கட்சிக்குள்ள பேசி இருக்கிறாரு. அந்த சீனியர், மற்ற சீனியர்கிட்ட அவர் ஒரு சின்ன எதிர்ப்பை பதிவு பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனா அது ஒண்ணும் ஆகாது. ஏன்னா எல்லாம் ஒரு பக்கம் நிக்கிறப்ப அவர் ஒருத்தர் மட்டும் தனியா நின்று ஏதாவது ஆகிறப்போதான் ஆக போறது இல்லை. அதனால் அங்கு உதயநிதி, அதுவும் இப்ப எதிர்கட்சிகள் இப்படி தொடர்ந்தா 26ல உதயநிதி முதல்வர் ஆகிறத யாராலும் தடுக்க முடியாது. ஏன்னா இங்க எதிர்கட்சி 4-5 பிரிவால உட்கார்ந்துருக்காங்க. அங்க அந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப 26 வெற்றிங்கிறது அவங்களுக்கு எளிதாயிடுது இல்ல, உதயநிதிக்காக இல்ல, அந்த கூட்டணிக்கு வெற்றி எளிது. அப்ப அந்த இதுதான் சந்தர்ப்பம்னு ஏற்கனவே ஸ்டாலினுக்கு உடல்நிலை பாதிப்புலதான் அவர் ட்ரீட்மெண்ட்லயே போயிட்டு இருக்காரு. அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில மகனை உட்கார எளிதா உட்கார. இவங்க எல்லாரும் இப்ப என்னை கேட்டா எதிர்கட்சிகள் பூரா இப்ப அரசியல் பண்றது எடப்பாடி முதற்கொண்டு உதயநிதியை இப்படியாவது நாங்கள் முதல்வராக்கியே தீருவோம்னு அரசியல் பண்ணிருக்காங்க. அதுதான் நீங்க கேட்கிற கேள்வி திமுக பண்ணுதான்னு கேக்குறீங்க. அது உண்மை அல்ல. எதிர்கட்சிகள் அண்ணாமலை முதற்கொண்டு, அண்ணாமலை, இவரு, நம்ம எடப்பாடி, எல்லா எதிர்கட்சியும் இப்ப என்ன ஒரே கொள்கை, 26ல் நாங்கள் உதயநிதியை முதல்வராக்குவோம். அதுதான் உண்மையான அர்த்தம். சார், தமிழக அரசியல்ல மிகப்பெரிய பிரச்சனையை ரொம்ப சாதாரணமா நீங்க ஒரே வரியில சொல்லிட்டீங்க. அது எடப்பாடியாக இருந்தாலும் சரி, தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே 2026ல் உதயநிதியை முதல்வராக்குவதற்காக தான் தங்களுடைய பணிகளை தொடர்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து இங்க கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் நடந்துட்டு இருக்க இந்த 3.5 ஆண்டுகளை நோக்கி பயணிக்கும் வேளையில் அமைச்சர்களினுடைய செயல்பாடுகள் சரியா இருக்கா? இன்னும் ஏதாவது மாற்றங்கள் தமிழக அமைச்சரவையில் ஏற்படுமா? அது அவரு ஸ்டாலின் பார்த்து பிடித்தவங்களுக்கு ஒரு புறமோட்டு தரலாம், கொஞ்சம் பிடிக்காம மனக்கசப்பு இருக்கிறவங்களுக்கு டீ புறமோட்டு தரலாம்.
பட் பெரிய அமைச்சர்களுடைய செயல்பாடுன்னு நீங்க கேக்குறத பார்த்தா பெரிய மிகச் சிறப்பான செயல்பாடுன்னு யாரையும் சுட்டி காட்ட முடியல. முதல்ல அவர் பிடிஆர் இருக்கிறப்ப அந்த நிதித்துறையில அவருடைய செயல்பாடு தனியா தெரிஞ்சது. அப்படி தெரிகிற அளவுக்குலாம் எந்த அமைச்சரும் பெருசா தெரியல. அதே சமயம் ரொம்ப குறையான செயல்பாடுன்னு சொல்ற மாதிரியும் ஒண்ணும் தெரியல. ஒரு ஆவரேஜா போயிட்டு இருக்கு மேடம். என்ன ஊழல் தான் ஏகப்பட்ட ஊழல். ஊழல்னா மேடம் நான் ஊழலை பத்தி சொல்ல மேடம். எல்லா கட்சியிலையும் நீக்கமர நிறைந்திருக்கு. திமுக, அதிமுக எப்படி ஆட்சி இருந்தது இப்படித்தான். பிஜேபி இன்னைக்கு ஆட்சிக்கே வரல. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஊழல்கள் எப்படிப்பட்டு கொடுத்த நிதியை கூட மத்தியில இருந்து ஒரு தொகுதிக்கு 30 கோடி கொடுத்து விட்டுருக்காங்க. அதை கூட ஒழுக்கமா டிஸ்பர்ஸ் பண்ணாம அங்கேயும் ஊழல் அதிகம்தான். அதனால எனக்கு அரசியல்ல ஊழலை பத்தி அதாவது 5-6 பேர் இருக்காங்கன்னா ஒருத்தராது பாமக பெட்டியில 2 பக்கம் வாங்கிட்டு ஒரு பக்கம் போயிருக்குன்னு எல்லாரும் பேசுறாங்க. ஏன்னா தேமுதிகவும் ஆனா சின்ன கட்சிகளுக்கு பெட்டி வாங்கிதான் போறாங்க. வேற வழி இல்ல. அவங்களுக்கு செலவு பண்ணா வழி இருக்காது. பெரிய கட்சிக்கு கூட்டணி ஒரு கட்சி தேவை. அப்ப பெட்டிகளை கொடுக்குறாங்க அவங்க வாங்குறாங்க. இது சிறு கட்சிகள். ஏன்னா பிஜேபியிலையும் மத்திய தலைமை கொடுத்த காசை கூட ஒழுங்கா கொடுக்காம அங்க இருக்கிற பல தலைவர்கள் மீது வருது. எல்லாம் ஆராயிரப்ப எனக்கெல்லாம் இந்த ஊழல்ங்கிற சப்ஜெக்ட பேசவே பிடிக்கல. ஏன்னா 5-6 பேர்ல ஒருத்தர் யோகியம் எனக்கு தெரிஞ்ச கண்ணுல ஒருத்தர் யோகியன்னா அந்த 4 பேரை பேசலாம். 5மே அயோக்கியர்களா இருக்காங்க. என்ன பெரிய திருட, நடுத்தர திருட, சின்ன திருட இப்படித்தான் ஏன் பார்வையில் தெரிகிறதுனால இந்த ஊழல்ங்கிற சப்ஜெக்ட பத்தி என்னால பேச முடியல. அதுதான் ஏன்னா நான் எதையும் உணர்ந்து பேசுறவன். ஏன்னா ஏதாவது ஒருத்தராவது எனக்கு கண்ணுக்கு கக்கன் மாதிரி ஒரு நேர்மையாளர் இப்ப கட்சியில இப்ப அரசியல தெரிஞ்சாத்தானே நான் அதை பத்தி ஊழலை பத்தி அடுத்தவங்களை பத்தி பேச முடியும். அதனால திமுகவிடம் இருப்பது பெரிய விஷயம் ஊழல் தான். ஆனா அதை கூட பேச என்னால முடியல. சார் 2021 ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு அப்படிங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய ஸ்லோகனை வச்சுதான் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனா இன்றைய ஒவ்வொரு விடியலிலும் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவு கொலை கொள்ளை சமாச்சாரங்கள், அதாவது ரவுடிசம் அப்படின்னு சொல்லலாம், கொஞ்சம் டீசெண்டா சொல்லணும்னா அது தலை தூக்கி இருக்கா சார்? மேடம் அதெல்லாம் அந்த வசனம் எல்லாம் சும்மா மேடம். 10 வருஷம் ஆட்சியே அதிருப்தி இயல்பா இருந்தது. எடப்பாடி ஒரு ஆளுமை ஜெயலலிதாவே இருந்திருந்தால் தோத்து போயிருப்பாங்க. உதாரணத்துக்கு நீங்க கேக்குறீங்க இல்லையா, ஒரு 10 வருஷம் ஆச்சு எடப்பாடியே வரல, ஜெயலலிதா உயிரோட இருந்தாங்கன்னு ஒரு அசம்சன் வைங்க. 21ல தோக்கத்தான் தோத்து. ஏன்னா 10 வருஷம் ஆச்சுன்னா அவங்க ஒரு மாற்றத்துக்கு தான் போவாங்க மக்கள். அதுதானே ஒழிய மாற்றம் வெடியல அதுக்கெல்லாம் யாரும் ஓட்டு போட்டுறல. 10 வருஷம் ஆச்சு, இன்னொரு இது மாற்று வாய்ப்பு அதுதான். ஏன்னா அப்படி மாற்றுதான் அந்த ஆட்சி மாற்றம் தான். அந்த மாதிரி இப்ப இந்த இடம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ரொம்ப அதிகமா தான் மோசமா தான் இருக்கு. காரணம் இது காவல்துறை இல்லாத நிர்வாகிக்கூடிய மந்திரி உள்ளாட்சி துறையில தான் வரும். இவர்களுடைய ஒரு இதையும் நம்ம சொல்ல முடியுது. இது ஒரு பங்கு. இன்னொரு பங்கா நான் பாக்குறது, நான் எதையும் உன்னிப்பா பார்க்கக்கூடியவன், நீங்க இப்ப நம்ம சட்ட ஒழுங்கு பாதிப்புக்கு இந்த கூலிப்படைகள் நடத்தக்கூடிய கொலை இருக்கு இல்லையா, அதைத்தான் இவங்களை குற்றம் சாட்ட முடியும். இப்போ ஒரு நாளைக்கு சராசரி 5 கொலை தமிழ்நாட்டுல நடக்குது. கொலை சம்பவம் 5 நடக்குதுன்னு. ஒண்ணுதான் மேடம் கூலிப்படையாளர் அண்ணன் தம்பி சண்டை, சொத்து சண்டை, இல்ல இல்லீகல் கான்டாக்ட்ஸ்லயும் நிறைய இல்லீகல் கான்டாக்ட் சம்பந்தமாகவும் கொலைகள், இந்த மாதிரி இப்படி பிரச்சனைகளா நடக்குது. இதை எந்த காவல்துறையும் தடுக்க இயலாதே. எப்படி மேடம் ஒரு சொத்து பிரச்சனை இருக்குது, அதுல அண்ணன் தம்பியை கொல்ல பிளான் பண்றதுக்கு காவல்துறைக்கு எப்படி சும்மா முடியும்? அவன் டைரக்டாவே ஈடுபடுறான், பிறகு அவனே சரண்டர் ஆகி ஜெயிலுக்கு போறான். ஏன்னா மக்களின் மனம் தமிழகத்தில் வன்முறை மிக்கதாக மாறிவிட்டது என்றது ஒரு கோணம். அந்த கூலிப்படைகள் நடத்துகின்றன. இப்ப ஆம்ஸ்ட்ராங் படுகொலை நடந்துச்சு இல்லையா, இந்த கூலிப்படைகள் நடத்துற கொலைகள் எல்லாம் சட்டம் ஒழுங்கின் கையாளாகாத ஒரு தன்மை தான். என்ன ரவுடிகளை ஒடுக்கி அந்த போலீஸ் கீழா வாட்ச் பண்ணி உளவுத்துறை வச்சிருக்காங்க இல்லையா, ரவுடிகளுடைய நடமாட்டம் ஒரு இடத்துக்கு போகுதுன்னா என்ன ஏது, இந்த மாதிரி இருந்தா இந்த கூலிப்படைகளுடைய இதால் நடத்தப்படும் கொலைகளில் 10 நடக்குதுன்னா நிச்சயம் இவங்க போலீஸ் வெளிப்படவா இருந்தா
2 நடக்கும், 8 தடுக்கப்படும். ஆக அந்த விஷயத்துல காவல்துறை ஃபெயிலியர் தான் என்னைய பொறுத்தவரை. ஆனா அதுக்காக ஒட்டுமொத்தமா இந்த கொலைகளுக்கு பூரா காவல்துறையை சொல்ல மாட்டேன். ஆனா நாட்டுல மக்களுடைய கலாச்சாரம் சீரழிந்து விட்டது. இப்போ இப்ப நான் சொல்றேன் இல்லையா, உங்க உங்க பிராமணர்களை எடுத்துக்கங்களேன். இதெல்லாம் சமூக கலாச்சாரம்னே நான் சொல்லுவேன். உங்க பிராமணர்களை எடுத்துக்கங்க. அண்ணன் தம்பி சொத்து தகராறுன்னா கோர்ட்டுக்கு போவீங்க, வெட்டுவீங்களா? இல்லைன்னா ஏதோ இல்லீகல் பிரச்சனை, கொலை நடக்குதா? காரணம் உங்க சமூக கலாச்சாரம். கொல்வது என்பது அது பெரிய கொடுஞ்செயல் நினைச்சு ஒதுங்குறீங்க. தீர்வு நீதி வேணும்னா நீங்க நீதிமன்றத்தை மட்டும் நாடுவீங்க. இல்ல அதை கூட நாடாம சாவத்தை விட்டு இவன் சொத்தை அமுக்கிட்டானா போறேன், நாசமா போறேன் அப்படின்ட்டு ஒதுக்குவீங்க. இது உங்க சமூக பண்பு. அதுபோல் சமூக பண்புடன் வாழக்கூடிய சமூகங்கள் கணிசமா, நீங்க மட்டும் இல்ல, உங்களை சொன்னா பேசாம ஏத்துக்குவாங்க. இனி வேற 4 சமுதாயம் இருக்குது. அது மாதிரி இந்த குற்றங்களே இருக்காது. எது சொத்துக்காக கொள்றது, இந்த மாதிரி இந்த குற்றங்கள் இருக்காத சமுதாயங்கள் இன்னும் ஒரு 4 இருக்குது. இது தவிர நீங்க எடுத்து பாருங்க, இந்த குற்றங்கள் எந்தெந்த சமூகங்களில் நடக்குதுன்னு எடுத்து பாருங்க. அது ஒரு இதெல்லாம் உளவியல் ரீதியான உண்மைகள். ஆனா இதை வெளிப்படையா சொல்லிட்டா கோபம் வந்து குற்றவாளிகள் குற்றங்கள் செய்யக்கூடிய சமுதாயங்களாவும் இருப்பாங்க. ஆனா அதை சுட்டி காட்டிட்டா கோபம் வரும். அதனால நான் இத ஒரு பாலிசா உங்களுக்கு சொல்றதுல நீங்களே புரிஞ்சிருப்பீங்க. எல்லாராலையும் இந்த சமூக சீர்கேடு இல்லை. அந்த குற்ற செயல்களை எளிதாக புரியக்கூடிய மனநிலை மனசுல அவங்களுக்கு அவர்களுடைய கலாச்சாரம், வளர்ப்பு நிலை, அந்த 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 சூழ்நிலைகள் அவர்களுக்கு அதை ஊக்குவிக்கின்றன. அதுக்குத்தான் நான் உங்க சமூகத்தை சொல்றேன். உங்க சமூகத்துல கொலை நடக்குதா? சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரப்போகுதா? சொல்லுங்க. உங்களை மாதிரியே தமிழ்நாடு சமூகம் வாழ்ந்தா இந்த சட்ட ஒழுங்கு கெடுமா? இதுதான் மேடம். மக்கள் சமுதாயத்தின் ஒரு பார்ட் என்ன, அந்த 60% அந்த லிமிட்ல வந்துடுறாங்க. அவங்களுடைய இது கெட்டு போறப்ப நாடு கெட்டுத்தானே போகும். இந்த சமூகம் அவ்வளவு. அந்த கூலிப்படை அந்த மாதிரி திருட்டு அந்த மாதிரி போறதெல்லாம் சட்டம் ஒழுங்கு சார்ந்தது. சார் ரொம்ப நன்றி சார். இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை, குறிப்பாக சமூகம், சமுதாயம், அதை தாண்டி எதிர்கட்சிகளின் செயல்பாடு, அண்ணாமலை இபிஎஸ் அவர்களுடைய செயல்பாடு, அதாவது உதயநிதி துணை முதலமைச்சர் ஆவாரா, இல்ல 2026 முதல்வரே ஆவார், இந்த மாதிரி எதிர்கட்சிகள் பிளவுபட்டு இருந்தா அப்படிங்கிற நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கலாம் சார். நன்றி, வணக்கம். வணக்கம்.